இரு உயிர் ஒரு உயிராய் அவதரிக்க இருட்டினை புது கதிராய் உருகுலைக்க விழிகளும் முன் உயிரை உரைய வைக்க கிட்டும் இவன் ரௌத்திரம் உன்னை மிரட்ட கட கடவென இதயமும் துடித்திட தக தகவென மன்னத்தினில் கொதித்திட பர பரவென கரங்களும் புதைத்தள விறு விறுவென அடைமழை அனல் விட உனக்கென்ன ஒரு கணக்கொன்னு இருக்குதடா கணக்குல பெரும் கழித்தல்ல நடக்குமாடா விட தெரிகிற வர நீ இருந்து கடா தெரிஞ்சதும் நீ எரிகிற சொல்லியடா கொடி 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 கொடி. பெண்கள் நிறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான இந்த விடியல் பயண திட்டம் வந்து சேவிங்ஸ் நிறைய கூட்டுது. டெய்லியே பசங்க சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தால் தான் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலை உணவு திட்டம் இது குழந்தைங்களுக்கும் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை தருது. அந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், நிறைய விஷயங்கள் பெண்களுக்கான வளர்ச்சி. இப்போ பட்டாலாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், ஃப்ரீ பட்டா. சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு, வெற்றி பெற்ற பிறகு எல்லா ஊராட்சியிலுமே இளைஞர்களுக்கு தகுந்த உடற்பயிற்சி கூடம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% ஒர்க்கை செங்கல்பட்டு தொகுதிக்கு ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் நிறையவே பண்ணியிருக்காரு. எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து நான் முதல்வன் திட்டத்தில் கலெக்டர் ஆகிருக்காங்க. எவ்வளோ ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவங்க படித்து பெரிய ஆளாயிருக்காங்க. ஆப் மூலயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நம்ம நந்திவரம் கூடாஞ்சேரின்னு ஒரு ஆப் உருவாக்கினேன். அந்த ஆப் நல்ல ரெஸ்பான்ஸுக்கு. இது வரைக்கும் ஒரு 4000 பீப்புள் மேலே 4 to 5000 இருக்கும். எனக்கு டெய்லி இஷ்யூஸை போடுவாங்க. இப்போ நான் அப்கிரேட் ஆகிற மாதிரி என்னுடைய ஆப்பும் அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செங்கல்பட்டுன்னு சொல்லி ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து செங்கல்பட்டு தொகுதி வேட்பாளர் திரு கார்த்திக் தண்டபாணி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். சார், என்னோட முதல் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எதனால டிஎம்கேல வந்து சீட்டு கொடுத்தாங்க இந்த தொகுதிக்கு? டிஎம்கேல சீட்டு கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, நீண்ட நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிட்டு இருக்கோம். அப்பா ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிட்டாரு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாக என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிட்டு இருக்கேன். அதனுடைய உழைப்பின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரப்போறீங்க அப்படின்றப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ்க்காக குறிப்பாக வச்சுருக்கீங்க? ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் பயன்பெறும் வகையில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்முடைய துணை முதலமைச்சர் வந்து ஒரு மினி ஸ்டேடியம் கொடுத்துருக்காரு. இப்போது நம்ம சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு, வெற்றி பெற்ற பிறகு எல்லா ஊராட்சியிலுமே இளைஞர்களுக்கு தகுந்த உடற்பயிற்சி கூடம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அவங்க விளையாட்டு உடற்பயிற்சியில் போனாங்கன்னா மற்ற ஒரு விஷயங்களில் அவங்களோட மைண்டு டைவர்ட் ஆகும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் உடற்பயிற்சி கூடம். அதே மாதிரி அடிக்கடிக்கு கவர்மெண்ட் சார்பாக வேலைவாய்ப்பு முகாம்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஏற்கனவே கவர்மெண்ட்டில் நடத்துகிறாங்க. இருந்தாலும் சில தனியார் நிறுவனங்களை கூப்பிட்டு வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து சிஎம் அவர்கள் வந்து பெண்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் நீங்கள் பர்டிகுலராக வந்து எதில் ரொம்ப ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்கீம்ஸ் வந்து சிட்டியில் ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரூரல் பகுதியில் ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிஎம் கொடுத்த ஸ்கீம் வந்து சிட்டியில் இருக்கிற பெண்களுக்கு தனியாகவோ இல்லை கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு தனியாகவோ கொடுக்கல. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற எல்லா ஸ்கீம் வந்து எல்லா பெண்களுக்குமே பயன்பெறும் வகையில் தான் அந்த திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த ஸ்கீம் கொடுக்கறதுனால அவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காகலாம் எந்த திட்டமும் அறிவிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா விடியல் பயண திட்டம் அது வந்து ரொம்ப பெரிய பெரிய யூஸ்ஃபுல். ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க. அவங்க கோயம்பேடு போய் பூ வாங்கிட்டு வரணும். ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு 20 ரூபா
அப் அண்ட் டவுன் ஒரு 40 ரூபான்னா கூட அது ஒரு பெரிய தொகை தான். ஒரு எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு 1500 2000 8000 சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க. பஸ் ஃபேர் ஒரு 1500 2000 மாதம் போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு இழப்பு தான். இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான இந்த விடியல் பயண திட்டம் வந்து சேவிங்ஸ் நிறைய கூட்டுது. இது வந்து ரூரல் பெண்களுக்காக மட்டும், சிட்டிக்குள்ளே இருக்கிற பெண்களுக்காக இல்லை, எல்லா பெண்களுக்குமே அது பயன்படுது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை, இந்த மகளிர் உரிமை தொகை தருவோன்னு சொல்லி தலைவர் சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிலாம் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த திட்டம்லாம். ஏன் புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு டிவிகேயில் கூட அவங்க கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் இலவசம்லாம் சும்மா இலவசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சனம் செய்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லார் தேர்தல் அறிக்கையிலையும் முதல்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது அந்த திட்டம் தான். இலவசம் இல்லை, இந்த உரிமை தொகை திட்டம். அது தலைவர் என்றைக்குமே சிஎம் வந்து அதை இலவசம்னு சொன்னதே இல்லை. உரிமை தொகை மகளிருக்கான உரிமையை தொகையாக தரும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உழைக்கிற பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை தரும். அந்த மகளிர் உரிமை தொகையை சேர்த்து வச்சு இன்றைக்கி நிறைய பேர் தையல் மிஷின் வாங்கி அதில் ஒரு குடும்பத்தில் ஒரு வருமானம் பார்க்குறாங்க. சில பேர் வந்து சேர்த்து வச்சு கோழி வாங்கி அதில் வருமானம் பார்க்குறாங்க. அந்த ஒரு உரிமை தொகை வர்றதுனால ஒரு மாதத்தில் அவங்க வீட்டுக்கு தேவையான அரிசி வாங்கலாம். எவ்வளோ விஷயங்கள் அது அந்த உரிமை தொகை பயன்படுது. அடுத்து இன்னொரு திட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல மகளிர் எப்படிலாம் ரீச் ஆகிருக்குன்னு, தலைவர் ஒரு ஸ்கீம் ஒரு திட்டம் ஒன்று போட்டிருந்தாருங்க. மகளிருடைய சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல, பெண்கள், அவங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இது இருக்குது. அது வந்து பெருசாக பெண்களை தாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து அதுக்கு வேக்சின்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த வேக்சினை வந்து நம்ம தமிழ்நாட்டில் 44 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த இது நடைபெற்று வருது. ஸோ இப்போ இந்த பெண் குழந்தைகள் 14 வயசுக்கு மேலே தான் போடணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லாமே போடுறாங்க. பணம் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் போய் போட்டுக்கிறாங்க. ஆனால் இதை பண்ணுறாரு பார்த்தீங்களா தலைவர், அந்த பெண் குழந்தைங்களுக்கு யாருக்குமே ஓட்டு கிடையாது. இப்போது அந்த பெண் குழந்தைங்களுக்கு இப்போ ஓட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்தால் ஓட்டு அரசியல் சொல்லலாம். ஆனால் அந்த 14 வயசு குழந்தைக்கு போடுறாரு பாருங்க. அப்போது இது எங்கே அவரை காட்டுதுன்னா, சிஎம் சார் எங்கே காட்டுதுன்னா, அவர் எதிர்கால சங்கதியர் நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? எதிர்கால சங்கதியர் நல்லா இருக்கணும். எந்த ஒரு தமிழரும், எந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எந்த ஒரு மக்களும் அறிவியல் வளர்ச்சிக்கு அப்புறம் ஒரு இறப்பு இருக்கக்கூடாது. அதனால் எந்த ஒரு தாக்கமும் மக்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் தலைவர். ஏன் அது ஓட்டு போடுறவங்களுக்கு அதுக்கு அவரை செலவு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அந்த குழந்தைங்களுக்கு செய்கிறார் பார்த்தீங்களா? அதே மாதிரி காலை உணவு திட்டம், அது நிறைய வேலை செய்கிற பெண்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா காலையில் அவங்க அர்ஜென்ட்டாக வேலைக்கு போயிடுறாங்க. அப்பாவும் வேலைக்கு போயிடுவார், அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. மதியம் ஸ்கூலில் சத்துணவு கொடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. இல்லை டிஃபன் கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. காலையில் ஒரு டிஃபனு, மதியம் ஒரு டிஃபன். வீட்டில் அப்போல்லாம் அம்மா அப்பாலாம் ஒரு காலையில் என்ன டிஃபன் செய்கிறாங்களோ அதே தான் மதியமும் ஸ்கூலுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து சிஎம் வந்து காலையிலேயே பசங்க சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தால் தான் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலை உணவு திட்டம், இது குழந்தைங்களுக்கும் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை தருது. நிறைய தாய்மார்களுக்கு காலையில் அர்ஜென்ட்டாக குழந்தைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணுன்ற ஒரு டென்ஷனை கம்மி பண்ணுது. அதுவும் மகளிருக்கு பயன்படக்கூடியது. பட் ஆனால் பசங்க படித்து வந்தால் தான் ஒரு நாடு வளரும், நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தலைவர் அந்த காலை உணவு திட்டம் கொடுத்தாரு. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள், புதுமை பெண் திட்டம், நிறைய விஷயங்கள் பெண்களுக்கான வளர்ச்சி. இப்போ பட்டாலாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், ஃப்ரீ பட்டா. அதெல்லாம் 99% பெண்கள் பேரில் தான் கொடுப்பார், பெண்கள் பேரில் தான். அதே மாதிரி பெண்கள் சொத்து, முதல் முறையாக பெண்கள் சொத்து வாங்கினாங்கன்னா அதில் சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் பெண்களுக்கு பயன்பெறும் வகையில்
இருக்குது மேடம். நம்மளோட செங்கல்பட்டு தொகுதியில டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் இப்போ நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் போனோம். கடந்த ஒரு 20 நாட்களாக தேர்தல் பிரச்சாரத்தில் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் போனோம். போகிற இடத்துலலாம் பெண்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக பாருங்களேன், என் கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. எனக்கே கேட்டேன், என்னங்க என் கூட ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க, கை எல்லாரும் கொடுக்குறாங்க. வந்து குறிப்பா வந்து இந்த தொகுதியை பத்தி பேசும்போது இந்த தொகுதி அண்ணா இல்ல, அண்ணா அண்ணா அதுதான் வருது, கார்த்திக் அண்ணா. இல்லை இந்த தொகுதியில் எல்லா இடத்துலையுமே பெண்கள் கிட்ட பயங்கர வரவேற்பு இருக்குது. நான் கூட நினச்சேன் இது நமக்கான வரவேற்பு, நம்மளை பார்த்து தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்போ தான் கேட்டேன், இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க சொல்ல ஒரு அக்கா சொன்னாங்க, இல்லைப்பா நாங்கள் சிஎம்க்கான வரவேற்பு மூலயமா கொடுக்குறோம், அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு, அந்த அன்பின் வெளிப்பாடு, இதை நாங்கள் சிஎம்க்கு கொடுக்குறோம் அன்புப்பா அப்படின்னாங்க. அப்போ தான் உண்மையிலே தலைவர் மேலே பெண்கள் இவ்வளோ ஒரு அஃபெக்ஷனில் இருக்காங்க, ஒரு மதிக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுது. பெண்கள் போராடங்கள்லாம் பெண்கள் மத்தியில் சிறப்பான ஒரு எழுச்சியான வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு எழுச்சி இருக்குது. இப்போது கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. பொதுவாக களத்தில் இறங்கி போய் பார்க்க சொல்ல மீண்டும் முதலமைச்சர் ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வெற்றி பிரகாசமாக இருக்குது. ஓகே, செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை, ஏற்கனவே தலைவர் ஆட்சியில் செங்கல்பட்டு நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிருக்கு. 1-2லாம் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட விஷயங்கள். நம்ம தொகுதிக்கு தலைவர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. மரமல் நகர் நகராட்சிக்கு பாதாள சாக்கடை கொடுத்துருக்காரு. செங்கல்பட்டு நகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் கட்டிட்டு பாதியில் விட்டுட்டாங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை, மழைநீர் வெளியேறக்கூடிய சிஸ்டம் இல்லை. ஒரு 1/2 hour மழை பெஞ்சாலே ஜிஎஸ்டி ரோடு ஃபுல்லாகவே ஒரு முட்டியளவுக்கு தண்ணி வந்துடும். நிறைய விஷயங்கள் இன்கம்ப்ளீட்டாகவே இருந்துச்சு. தலைவர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஏன் குறிப்பாக சொல்ல போனால் அந்த சிங்கப்பெருமாள் கோயில் மேம்பாலம், அதுக்கு அண்ணாண்ட இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு வந்து டிராஃபிக் பயங்கரமாகிடும். கேட் போட்டால் 10 நிமிஷத்துக்கு ஒரு கேட் போடுவாங்க. ஸ்ரீபெரும்புதூர்லாம் போகிறவங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மேம்பாலம் கலைஞர் ஐயா காலத்தில் கொண்டு வரப்பட்ட மேம்பாலம். 10 ஆண்டுகள் இருந்த அதிமுக ஆட்சியில் அதை பற்றி என்னன்னு கூட கண்டுக்கல, அப்படியே விட்டாங்க. தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு 2 வருடத்தில் அந்த மேம்பாலம் கட்டி இன்றைக்கி சிங்கப்பெருமாள் கோயிலில் பெரிய போக்குவரத்து நெரிசலை கம்மி பண்ணியிருக்காரு. இது மாதிரி நந்திவரம் குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபண்ட்ஸு, ரோட்ஸ் கொடுத்துருக்காரு, ட்ரைனேஜ் கொடுத்துருக்காரு, பிரிட்ஜு கொடுத்துருக்காரு, தாசில்தார் ஆஃபீஸ் கொடுத்துருக்காரு, புதிய நகராட்சி அலுவலகம் கொடுத்துருக்காரு. யூனியனில் காட்டாங்குளத்தூர் யூனியனில் கலைஞர் கனவு இல்லம் சொல்லி நிறைய வீடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு பில்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடைங்க கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் 100% ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் 100% ஃபுல்ஃபில் எப்பயுமே ஆகாது. தொடர்ந்து மக்கள் வளர்ச்சி அடைய அடைய மக்களுக்கான தேவையும் அடிப்படை வசதிகளும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% ஒர்க்கை செங்கல்பட்டு தொகுதிக்கு ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் நிறையாவே பண்ணியிருக்காரு. இப்போ திருப்பி மீண்டும் வர ஆட்சியில் இந்த விடுபட்டது இன்னொன்று என்னென்ன பண்ணணும், இப்போ நிறைய இடத்துல போன இடத்துலலாம் மக்கள் நிறைய கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மீண்டும் வரக்கூடிய ஆட்சியில் தலைவர் கவனத்திற்கு கொண்டு சென்று இது பண்ணுவோம். நம்ம இபி சப்ஸ்டேஷன் ஒரு 2-3 கொடுத்துருக்காங்க. பெருமாட்நல்லூரில் ஒன்று, அதே மாதிரி இபி சப்ஸ்டேஷன் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. அது மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தலைவர் ஆட்சியில் பண்ணுற. விடுபட்டது மக்களுடன் கலந்து ஆலோசித்து மக்கள் என்னென்ன தேவை சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுப்போம் மேடம். இந்த தொகுதியை ஒரு அரசியல்வாதியாக பார்க்காம ஒரு யதார்த்தமாக பார்த்து தொகுதியை ஒரு அப்கிரேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம் மேடம். ஓகே,
இது குறிப்பாக வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி சொல்கிறப்போ அது ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். அது மூலியமாக நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப வசதி வந்து கிளாம்பாக்கமால தான் நம்மளுக்கு வந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வரப்போகிறதா வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. ஸோ நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசி அந்த மெட்ரோ வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? மேடம், மெட்ரோ வந்து தலைவர் வந்து ஏற்கனவே அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு அந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க. கிளாம்பாக்கத்திலிருந்து மஹேந்திரா சிட்டி வரைக்கும் ஒரு ஃப்ளைஓவர் போடணுன்ற ஒரு ப்ரொப்போசல் நீண்ட காலமாகவே இருக்குது. அந்த ஃப்ளைஓவர் போட சொல்லவே மெட்ரோ ரயில் திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. காரணம் என்னென்னா, மஹேந்திரா சிட்டி வரைக்கும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஜோன், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோனு. பல்லாயிரக்கணக்கான மகளிர்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, இளைஞர்கள் வேலைக்கு போகிறாங்க. உங்களுக்கு மரமல் நகர் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோனு. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போது மெட்ரோ வந்து நமக்கு ஆலந்தூர் வரைக்கும் இருக்குது. இதை வந்து நம்ம அப் டு மஹேந்திரா சிட்டி வரைக்கும் இல்லை செங்கல்பட்டு வரைக்கும் நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் பெரிய இந்த தொகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். எப்பவுமே ஒரு ஊர் வளர்ச்சி அடையுதுன்னா அதுக்கான போக்குவரத்து வசதி இருந்தால் தான் மக்கள் வந்து அந்த ஊருக்கு குடிபெயர்ந்து வருவாங்க. ஒரு காலத்தில் உங்களுக்கு சென்னைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம், கிண்டி ஆண்ட ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும், சென்னை தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு. இப்போல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே செங்கல்பட்டு பிரிட்ஜு வந்தாலே சென்னை வந்துடுச்சு, ரெடி ஆகிடுங்க அப்படின்ற இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ சென்னையினுடைய நுழைவாயிலே வந்து செங்கல்பட்டு தான். செங்கல்பட்டுலேருந்தே உங்களுக்கு நாம் சென்னைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மெட்ரோ ரயில் திட்டம் வந்துடுச்சுன்னா பெரிய இது இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய கனவு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தொடர்ந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தொடர்ந்து இது குறித்து வலியுறுத்துவோம். அதை கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆகிடும் ஏரியாவில். நல்லாயிருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம். அதுக்கான முயற்சி கண்டிப்பாக மேற்கொள்வோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கையும் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. என்னென்னா, இது இண்டஸ்ட்ரியல் பகுதி அப்படின்றதுனால இங்கே போக்குவரத்து நெரிசலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதை எப்படி வந்து என்ன பண்ணி சரி பண்ணலான்ற ஒரு ஐடியா? மேடம், இப்போது இது ஸ்டேட் ஹைவேஸ்னால் தலைவர் என்னன்னா முடிவெடுத்துடலாம். ஜிஎஸ்டி ரோடு நகாய் கண்ட்ரோலில் வருது. ஒன்றிய அரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் எது ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. தலைவர் ஏற்கனவே இதற்கான முதலமைச்சர் ஏற்கனவே இதற்கான கடிதங்களை ஜியோவாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, மத்திய அரசுக்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த பாலமும் வேணும், கூடவே மெட்ரோ ரயில் திட்டமும் வேணுன்றத கடிதம் மூலயமா கொடுத்துருக்காங்க. நிச்சயம் பாலம்னாலே திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சி எப்போல்லாம் அமைதோ அப்போல்லாம் மக்களுக்கு இந்த போக்குவரத்து நெரிசல். இப்போ இன்றைக்கி சென்னை போனீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்களில் 99% பாலங்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஆட்சியிலையும் பெருசாக அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள்லாம் இருக்காது. அப்போது இதையும் தலைவரோட தனி கவனம் இருக்குது. அது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு பாலங்கள் கொண்டு வர முயற்சியை கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுப்பார். அதுக்கு வெற்றி பெற்ற பிறகு நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதற்கான முயற்சியும் இருக்கும். இப்போ டிவிகேயோட ஓட் பேங்காக இருக்கட்டும், ஏடிஎம்கேயோட ஓட் பிரிப்பு வந்து இங்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி அது டிஎம்கேவாக கன்வெர்ட் ஆகும்? இல்லை, டிவிகே ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன் பேஸ் ஓட்டர்ஸ் மட்டும்தான், மீடியா சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் டிவிகேக்கு ஒரு ப்ரொமோஷன். கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறவங்க கொஞ்சம் ஷேக் ஆகிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதையும் தாண்டி அது ஓட்டா மாறுமான்றது தெரியல. அவர் ஃபேன் பேஸ் ஓட்டாக இருக்கும். ஓகே. ஆனால் எல்லா இளைஞர்களும் ஓட்டு போட்டுருவாங்களான்னா போட மாட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கார். எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து நான் முதல்வன் திட்டத்தில் கலெக்டர் ஆகிருக்காங்க. எவ்வளோ ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவங்க படித்து பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போது அவங்களும் இளைஞர்கள் தானே. ஸோ அவங்களுக்கு அந்த தெரியும்ல, ஓகே இந்த கவர்மெண்ட் இதை செய்யுது. படித்தவங்க மத்தியில்
கவர்மெண்ட்னுடைய பெனிஃபிஷியரி எவ்வளோ இருப்பாங்க. இப்போ டிஎம்கேல மாண்புமிகு தமிழ்நாடுனுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். நிறைய இளைஞர்கள் இருக்காங்களே டிஎம்கேல. நாங்கள் எங்கெல்லாம் ஓட்டு கேட்க போகிறோமோ அப்போல்லாம் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்து நம்ம டிஎம்கேவால் பெனிஃபிஷியரிங்க, டிஎம்கே கவர்மெண்ட் பெனிஃபிஷியரி, கண்டிப்பாக ஸ்டாலின் சாருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி நம்மளுடைய துணை முதலமைச்சர் எவ்வளோ சாதிச்சிருக்காரு. அது ஒரு காலத்துலலாம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப வந்து சமீபமா ஒருத்தவங்க பேசுறது கூட ரொம்ப வைரல் ஆச்சு. நீங்க துணை முதலமைச்சருக்கு அவங்க கிட்டே ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க, அடுத்த வாட்டியும் வந்து துணை முதலமைச்சரா மட்டுமே எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதே வந்து நம்மளுடைய டெப்டி சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் இளைஞர்கள் ஓட்டுன்னா 90% டிஎம்கேக்கு தான் வரும். இப்போ நம்ம செங்கல்பட்டு ஆப் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் நம்ம நந்திவரம் கூடுவாஞ்சேரியோட தான். அப்படின்றப்போ அந்த ஆப் மூலியமாவே நிறைய பேருக்கு வந்து உதவி பெற்றிருக்காங்க. ஒரு ஆக்சசபிள் டக்குன்னு இருந்திருக்கு. நிறைய பேரோட விஷயங்களுக்கு வந்து உடனே வந்து தீர்வு கிடைச்சிருக்கு. அப்படின்றப்போ ஒரு அப்கிரேடடான ஆப் வந்து நீங்க இப்போ லான்ச் பண்ண போறீங்கன்றப்போ இதுல நாங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? பின்னாடி பேக்ரவுண்ட் டீம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு? நானே அப்கிரேடட் வெர்ஷன் தான். ஓகே. நான் இப்போ நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவராக இருந்தேன். இவ்வளோ ஒரு 4.5 years இருந்தேன். அப்போ அந்த ஆப்பை நான் எங்கள் ஊருக்காக லான்ச் பண்ணேன். நான் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண சொல்லவே நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவராக நான் வந்தேன்னா மக்கள் என்னக்கிட்ட ஈஸியாக கான்டாக்டில் இருக்கணுன்றதில் நான் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிஷியன். எங்கள் அப்பா தலைவராக இருந்தார். ஒரு 20 years இந்த ஊரில் தலைவராக இருந்தார் 4 times. அவருடைய மறைவுக்கு அப்புறம் நான் தலைவர் 5th time எங்கள் வீட்டில் தலைவராக இருக்கும். ஸோ மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சுன்னா தொடர்ந்து தலைவராக வர முடியுன்றது பார்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம மக்களோட மக்களாக பயணிக்கணும். அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டெய்லி அவங்க என்னை கான்டாக்ட் பண்ணணும், நான் அவங்களுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். எலெக்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு இதோட அடுத்த 5 ஆண்டு கழிச்சு எலெக்ஷனுக்கு போகிற ஆளாக நம்ம இருக்கக்கூடாதுன்றதுனால டெய்லி மக்கள் எனக்கிட்ட பேசணும். பேசலைன்னா என்னமோ தப்பு நடக்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். உடனே நான் ஏரியாக்கெல்லாம் சைட் விசிட் போவேன், பார்ப்பேன், கேள்வி கேட்பேன், என்னக்காச்சு ஏதாச்சு என்னென்ன ஆச்சுன்ட்டு. ஸோ அதனால் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் என் ரூம் சேர்மன் ரூம் வாசல்லையே எந்த புகாராக இருந்தாலும் இதில் தெரிவிக்கலாம்னு சொல்லி அது போட்டுருவேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து சேர்மன் ரூம்லேயே வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நம்ம நந்திவரம் கூடுவாஞ்சேரின்னு ஒரு ஆப் உருவாக்கினேன். அந்த ஆப் நல்ல ரெஸ்பான்ஸு. இது வரைக்கும் ஒரு 4000 people மேலே 4,000 to 5,000 இருக்கும். எனக்கு டெய்லி இஷ்யூஸை போடுவாங்க. இந்த சின்ன விஷயமான அந்த காவா அடைப்பு, பைப்லைனில் தண்ணி வராது, லைட் எரியல, முள் வெட்டுங்க, அப்புறமா பன்னி இறந்து போச்சு, டாக் இறந்து போச்சு, இதை ரிமூவ் பண்ணி கொடுங்க, அப்புறம் குப்பை நிறைய இருக்குது, இதை எடுங்க. இந்த மாதிரி சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உடனே சார்ட் அவுட் பண்ணிவிடுவோம். பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்போது நான் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதே மாதிரி ஒரு ஆப்பை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு, டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆப்பையும் லான்ச் பண்ணிவிடுவோம். அப்போது மக்கள் வந்து இப்போ ஒரு எம்எல்ஏன்னா தொகுதி ஃபுல்லாக டெய்லி நம்ம போக முடியாது. இப்போ நான் தலைவராக இருந்தேன், ஒரு நாளைக்கு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் பைக் எடுத்தோம்னா, காலையில் பைக் எடுத்தோம்னா ஒரு 4-5 வார்டு தெருவாக சுற்றிட்டு வந்துடுவேன். சாயந்தரம் ஒரு 5-6 வார்டு தெருவாக சுற்றிட்டு வந்துடுவேன். ஒரு 2 நாளைக்கு திருப்பி ரொட்டீனாக போவோம். 30 வாட்ஸு நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிவிடுவோம். ஆனால் எம்எல்ஏவாக ஆகிட்ட பிறகு நம்ம எல்லா ஏரியாவுக்கும் போவோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் போகணும். எப்படி போகணுன்னா நம்ம மொபைல் நம்பர் போகணும். எல்லா வீட்லேயுமே ஒரு எம்எல்ஏவுடைய மொபைல் நம்பரு இருக்கணுன்ற ஐடியா எனக்கு வந்ததுனால, ஸோ நான் எங்கே போனாலும் எந்த பப்ளிக்கை பார்த்தாலும் என்னோடய மொபைல் நம்பர் இதை வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிடுங்க. மொபைல் நம்பரையும் தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்பும் ஒன்று பண்ணணுன்றதில் அது சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இப்போ நான் அப்கிரேட் ஆகிற மாதிரி என்னுடைய ஆப்பும் அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செங்கல்பட்டுன்னு சொல்லி ஒரு ஆப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
கண்டிப்பாக அதில் வர கம்ப்ளைண்ட்ஸும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுப்போம். இது இப்போ எப்போ லான்ச் ஆகும் எதிர்பார்க்கலாம்? ரெடி ஆயிடுச்சு, இப்போயே கூட லான்ச் பண்ணிடலாம். பட் ஆனால் லான்ச் பண்ணிட்டோம்னா முதல்ல நான் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பிறகு தான் அதை நம்ம லான்ச் பண்ண முடியும். பட் ஆனால் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்படி சீக்கிரத்தில் ரிசல்ட் வந்தோடனே லான்ச் பண்ணிவிடும். டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் தனியாக வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதா, சிறப்பு சலுகை கொடுக்குறதா வந்து கேள்விப்பட்டோம். அதை தாண்டி செங்கல்பட்டுக்கு என்ன மாதிரியான ஆட்சி திட்டங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறதா இருக்கீங்க? இல்லை, இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்கல, நான் தனியாக கொடுக்கல. மன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நாலேஜ் சென்டர்னு சொல்லி செங்கல்பட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு, நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த நாலேஜ் சென்டரில் அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி நிறைய இளைஞர்கள் 2 இடத்துலையுமே படிக்கிறாங்க. இது வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி சிஎம் உடைய ஃபண்டை நம்ம ஒர்க் பண்ணி இங்கே பண்ணோம், நல்லா டிசைன் பண்ணி பண்ணியிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 100 பேர் காம்படிஷன் எக்ஸாமுக்கு எல்லா எக்ஸாம் புக்ஸும் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் காம்படிஷன் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அங்கே வந்தீங்கன்னா காலையில் வந்துடுவாங்க, ஈவினிங் 8 o'clock வரைக்கும் படிப்பாங்க. ஒரு 10 கம்ப்யூட்டருக்கு மேலே இருக்குது, ஸ்மார்ட் போர்டு இருக்குது. ஸோ இது வந்து சிஎம் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்தார். படிக்கணும், படிப்பு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றோன்றது சிஎம் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது. ஸோ அதை வந்து நம்ம ஊரில் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மரமல் நகர் இது செங்கல்பட்டு நகராட்சியிலையும் அது இருக்குது. படிப்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி நீங்கள் குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்க்கும் கல்ச்சுரல்ஸ்க்கும் ஒரு தனி மேடை அமைச்சு தரதா சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன அப்கிரேட் வரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுக்கப்புறம்? இல்லை, ஏற்கனவே ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஸ்டேடியம் கொடுத்துட்டாங்க, கொடுத்து அது ஓப்பனும் பண்ணிட்டாங்க. நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு மினி ஸ்டேடியம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மரமல் நகர் நகராட்சியில் அங்கே இருக்கக்கூடிய நகரமன்ற தலைவர் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஸ்கேட்டிங் கிரவுண்டு, அதுக்கப்புறமா வந்து ஷட்டில் காக்கு, அதுக்கப்புறமா வந்து பேஸ்கெட் பாலு, இந்த மாதிரி எல்லாமே ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெடி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் ப்ளே கிரவுண்டு இல்லைன்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். வேறு ஒரு துறையில் இருந்த இடத்த உரிமை மாற்றம் செய்து இப்போ நந்திவரம் கூடுவாஞ்சேரிக்கு ஒரு 4 ஏக்கர் ப்ளே கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து போகிற இடங்கள்லாம் ப்ளே கிரவுண்டு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இடம் இருக்குது. அதை நம்ம சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள் கிட்ட சொல்லி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் வளருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இளைஞர்கள் நல்ல வழியில் போவாங்க. கடைசியாக வந்து நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான மெயின் காரணம் என்னவா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நாங்கள் எதனால் உங்களுக்கு ஓட்டு போடணும்? எனக்கு எதனால் ஓட்டு போடணும்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக. இங்கே நிற்கிறது வந்து கார்த்தி இல்லை, கார்த்தின்றது வந்து ஒரு பர்சன். ஆனால் இது வந்து ஸ்டேட் வைடு எலெக்ஷன். இந்த ஸ்டேட் வைடில் நம்ம டிஎம்கே ஆட்சி அமையணும். இவ்வளோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்த கவர்மெண்ட்டும் இந்த அளவுக்கு செய்யலை. டிஎம்கே பீரியடில் தான் இதை செய்கிறாங்க. நம்மளுடைய மேனிஃபெஸ்டோவை பார்த்து இன்றைக்கி அதர் ஸ்டேட்லலாம் காலை உணவு திட்டம் போடுறாங்க, மகளிர் உரிமை தொகை தராங்க, எவ்வளோ விஷயங்கள். அப்போது மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சி நடக்குது. எம்எஸ்எம்இயில் நம்ம டாப்பில் இருக்கிறோம், இண்டஸ்ட்ரியலில் டாப்பில் இருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் டாப்பில் இருக்கும். அப்போது மீண்டும் முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா வரணும்னா செங்கல்பட்டு தொகுதிக்கு எம்கேடி கார்த்திக் தண்டபாணி சட்டமன்ற உறுப்பினராக வரணும். நான் அதே மாதிரி என்ன தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, நான் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் 4.5 வருஷம் தலைவராக இருந்திருக்கேன். நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். எல்லாரையுமே அரவணைச்சு போகணும். இப்போ எனக்கு ஓட்டு போட்டவங்க எனக்கு ஓட்டு போடாதவங்கன்ற பாகுபாடு கூடாதுன்றதை முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் அறிவித்திருக்கார். அதனை வந்து பெரிய ஒரு வாக்கியமாக எடுத்து நான் இந்த 4.5 வருஷம் பயணித்தேன்.
திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இருப்பாங்க. அவர் பக்கா மாற்றுக் கட்சியாக கூட இருப்பார். அவர் வந்து என் வீட்டாண்ட ஒரு குழா வேணும்பான்னு கேட்டால் நான் உடனே பண்ணி கொடுப்பேன். நீங்கள் வேறு கட்சி நான் போட மாட்டேன் அப்படின்லாம் நான் சொன்னது கிடையாது. அதனால் எனக்கு எல்லாரும் தேவை, எல்லா மக்களும் தேவைன்றதை நம்ம நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அரசியல் கட்சிக்கிட்ட கெட்ட பேர் வாங்காமல் இந்த ஒரு 4.5 வருஷம் பயணிச்சிருக்கிறேன். சிறந்த நிர்வாக திறமை இருக்குதுன்னு சொல்லி பொதுமக்கள் பலரும் பாராட்டியிருக்கிறாங்க. சட்டம் படிச்சிருக்கிறேன், ஒரு இளைஞராக இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிகாரிகளை அணுகக்கூடிய திறமை இருக்குது. இந்த மாதிரி நானே என்னை பற்றி பெருசாக சொல்லிக்கூடாது. எங்கள் ஊரில் நான் அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த உடைய குவாலிஃபிகேஷனோட செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறேன். நிச்சயம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அடுத்த 5 ஆண்டு முடியும் சொல்ல என்னுடைய ஒர்க் ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா டாப் லெவலில் தான் இருக்கும். யாரும் கெட்ட பேர் சொல்லாத அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டுவேன். கண்டிப்பாக முதலமைச்சர் எங்களை ஒர்க் பண்ண வைப்பார். ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்கு செலுத்துவது அவங்களுடைய ஜனநாயக கடமை. எல்லாரும் கட்டாயம் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. 23/4/2026 அன்று காலை ஒரு வெயிலுக்கெல்லாம் முன்னாடியே போயிட்டு வாக்குச்சாவடியில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக நம்ம மனசுக்கு யாரை வேணால் பிடிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். பட் நிர்வாக திறமைன்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கணும். யாரால் ஒரு நாட்டை சிறந்த நிர்வாகத்தன்மை கொண்டு போக முடியும் அப்படின்றத உணர்ந்து நீங்கள் எல்லாம் வாக்களிக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஓட்டை போடுங்க. குறிப்பாக உதயசூரியன் சின்னத்திற்கு கார்த்திக் தண்டபாணியாக எனக்கு வாக்குகளை அளிக்குமாறு செங்கல்பட்டு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.